ஆண்டவரும் இரட்சகரும் அதி சீக்கிரத்தில் வந்து நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க இருக்கிறவருமாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த சபை போதகர், தலைமை போதகர் மற்றும் உதவி போதகர்கள், சபை பொறுப்பாளர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஹாப்பி சண்டே, எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நாளை முன்னிட்டு தான் நம்ம இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாளை அதை மகிமை நாளாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆராதனையில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி அவரோடு கூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அதுக்கு ஒரு வசனங்களை வாசிக்கக்கூடியவர்கள் சீக்கிரமா வாசியுங்கள், இல்லை நானே வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசி கேட்போம். இழந்து போனதை தேடவும், தேடி கண்டுபிடிக்கவும், அதை ரட்சித்து அவருடைய மகிமையில சேர்க்கவும் தான் இயேசு வந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு பல நோக்கங்களை, பல காரியங்களை நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அது பிரதானமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இழந்து போனதை தேட, அதை ரட்சிக்க, அதை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் நிரந்தரமாக வைக்க அவர் வந்திருக்கிறார். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு. இஸ்ரேல் நாட்டில் திருமணம் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வைத்த பிறகு ஒரு வருஷம் கழித்து தான் திருமணம் நடக்கும். அந்த என்கேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றால், அந்த மணமகனுடைய வீட்டிலிருந்து அந்த மணமகனுடைய குடும்ப கௌரவங்களை சித்தரிக்கும் பண்ணும். அவங்களுடைய அந்த நாமங்களை சிலரை போட்டோ வச்சு அல்லது பலவிதமான வாசகங்களை எழுதி 10 வெள்ளி காசுகளை அந்த மணமகளுடைய வீட்டில் கொடுப்பாங்க, மணமகளுடைய கையில கொடுப்பாங்க. இதை மணமகள் வாங்கி வைத்துக் கொண்டு ஒரு வருஷம் பத்திரமாக கண்ணியமாக அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை பேணி காக்க வேண்டும். அந்த ஒரு வருஷம் முடிந்து, சரியாக ஒரு வருஷம் முடிந்துதான் திருமணம் நடக்கும். அதுக்கு இடையில நடக்கும் ஒரு வருஷம். நம்முடைய நாட்டில எல்லாம் அது ரொம்ப வித்தியாசமானது. முன்னாடி எல்லாம் அப்படிதான் ஒரு வருஷம் 6 மாதம் அப்படிலாம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் அப்படியே ரொம்ப குறுகி போய் காலையில முந்தின நாள் என்கேஜ்மெண்ட், அடுத்த நாள் திருமணம், அதுவும் தாண்டி காலையில என்கேஜ்மெண்ட், மாலையில திருமணம், அதுவும் தாண்டி ஒரே ஸ்டேஜ்லயே என்கேஜ்மெண்ட்டும் திருமணம், இப்படி நம்ம நாட்டில் போயிட்டு இருக்கு. ஆனால் அவர்களுக்கு ஒரு வருஷம் தாண்டி தான் திருமணம் நடக்கும். இப்போ ஒரு வருஷங்கள் 12 மாதங்கள் தாண்டி விட்டது. இப்போ அந்த மணமகன் திருமணம் பண்ணும்படி மறுபடியும் அந்த மணமகளை தேடி வருகிறார். அப்படி வந்து இப்பொழுதெல்லாம் நமக்கெல்லாம் வழக்கும்படி எதிரமால என்னெல்லாமோ பண்றாங்க, சந்தனம் போடுறாங்க, என்னெல்லாமோ வெல்கம் பண்றாங்க. அதே மாதிரி அந்த மணமகனை வெல்கம் பண்ணும்படி மணமகளுடைய வீட்டில இருந்து நிற்பாங்க. முதலாவது அந்த மணமகன் கேட்கிற கேள்வி, நாங்கள் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் கொடுத்த அந்த 10 வெள்ளி காசு எங்கே என்று கேட்பார். அந்த 10 வெள்ளி காசை ஏற்கனவே ரெடி பண்ண அந்த சிப்பாசர், அதாவது நம்ம இதுல லாங்குவேஜ்ல வந்து கொல்லன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இது நகைகளை எல்லாம் ரெடி பண்ற மாதிரி. அப்ப அந்த மாதிரி அவர் ரெடி பண்ணவரையும் அவரையும் கொண்டு வருவாங்க. இந்த வெள்ளி காசை முதலாவது செக் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது ஸ்கிராட்ச் இருக்குதா, டேமேஜ் இருக்குதா, நல்ல சுத்தமா நல்ல பர்ஃபெக்டா வச்சிருக்கிறாங்களா செக் பண்ணி பார்ப்பாங்க. முதல்ல கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க, 10 வெள்ளி காசும் இருக்குதா. அடுத்து நம்ம கொடுத்த வெள்ளி காசு தானா இல்ல உரசி பார்ப்பாங்க, இல்ல இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இல்ல வேற ஏதாவது ரெடி பண்ணியிருக்கிறாங்களா. இதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருந்தா மட்டும்தான் உள்ள வந்து திருமணம் நடக்கும். இல்லை என்று சொன்னால் அவர் வந்த வழி அங்க எல்லாம் பறந்து பிளைட்ல தான் வருவாங்க, பறந்தே போயிடுவாங்க. நம்முடைய காலகட்டங்கள்ல ஒரு காலத்துல திருமணம் பண்ணும்படி நடந்து போனார்கள், பஸ்ல போனாங்க, வாகனத்துல போனாங்க. இனி இவ்வளவு நாட்கள் எல்லாம் ஹெலிகாப்டர் எல்லாம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம், மும்பைல இருந்து சென்னைக்கு. அது மாதிரி பிளைட்ல எல்லாம் வருவாங்க, நாட்கள்ல போட்டி போட்டு வாங்குவாங்க இன்னெல்லாம் பிளைட் எல்லாம். சோ அப்படி வந்துட்டு அப்படி என்ன சொல்றாரு, நெற்றியில ஒரு பொட்டு வைக்க மாட்டாங்க, ஒரு அடையாளம் சிம்பிள் வச்சுட்டு போயிடுவாங்க.
மறந்து போயிடுவாங்க. இந்த சிம்பிள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த சிம்பிளை பார்க்கிறவங்க இந்த பெண்ணை திருமணம் பண்ண மாட்டார்கள். அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போகிறது. அவள் அப்படியே இருந்து விட வேண்டும், திருமணமாகாமல் இருந்து வேண்டும் என்றால் ஏன் அப்படி இந்த ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் அல்லது ஒரு வெள்ளிக்காசு டேமேஜ் ஆகி போனாலும் ஏதோ சம்திங் ப்ராப்ளம்னா வேற வெள்ளிக்காசு ரெடி பண்ணி வைக்கலாம், அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது 12 மாதம் இந்த வெள்ளிக்காசை கண்ணியமாக கவனமாக பாதுகாப்பாக வைக்க தகுதி இல்லாத இவளுக்கு இந்த மணமகனை இவளுடைய வாழ்க்கையில கொடுத்தால் எப்படி இவள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து பேணி பாதுகாப்பாள் என்பது அவங்களுடைய கேள்வி. சரியான கேள்விதான். 12 மாதம் மகளை செக் பண்றதுக்காக தான் இந்த காரியம். 12 மாதங்கள் இந்த வெள்ளிக்காசை கவனமாய் கண்ணியமாய் பாதுகாத்தால் அப்போ இந்த மணமகள் தகுதி உள்ளவள், இவள் திருமணத்துக்கு தகுதி உள்ளவள், இந்த மணமகனை கண்கலங்காமல் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாள் என்கிற ஒரு அந்த பழக்க வழக்கம், கல்ச்சர். இது இஸ்ரேல் நாட்டில் உள்ள கல்ச்சர். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகள் இந்த வழக்கத்தின்படி ஒருவேளை அவங்க எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா அந்த வெள்ளிக்காசுல துவாரம் போட்டிருப்பாங்க, எண்டுல சின்ன ஓட்டை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்று கோர்த்து ஒரு கோர்வையாக ஒரு திருமாங்கல்யம் அல்லது ஒரு மாலையாக அமைத்து அதை கழுத்திலே அணிவார்கள் அல்லது நெற்றியில இப்படியே சுத்தி கட்டி விடுவாங்க. இதுதான் இஸ்ரேல் நாட்டுடைய ஒரு கல்ச்சர், வழக்க வழக்கத்தை நான் சொன்னேன். இப்பொழுது நம்ம வாசிக்கேட்ட வசனத்தில் படி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார் என்ற இழந்து போன காரியத்தை பற்றி தான் வேதத்தில் உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இழந்து போன விஷயங்களை பற்றி 3 உவமைகளை இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுல முதலாவது உவமை என்னன்னா, 100 ஆடு இருந்துச்சு, அதுல ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோம், இழந்து போயிடுச்சு, இழக்கப்பட்டு போய்விட்டது. அந்த ஒரு ஆட்டை 99 ஆடையும் விட்டுட்டு அந்த மெய்ப்பன் தேடி கண்டுபிடித்து தோள் மேல் போட்டு மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். அடுத்த கடைசியில் என்ன இருக்குது, அதுல 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் மிஸ் ஆகிவிட்டார், தவறிவிட்டார் அல்லது இழந்து போன ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறார். தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டார். அதன் பிறகு மறுபடியும் வருகிறார். மனம் திரும்பி வந்த உடனே அங்க பெரிய சந்தோஷம், அங்கேயும் சந்தோஷம் வருது. இன்னும் ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தான் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை யாராவது எடுத்தவர்கள் சத்தமா வாசிக்கலாம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இதுதான் இந்த உவமையை தான் சொல்லுறதுக்காக நான் அந்த யூதருடைய கல்ச்சர், அந்த இஸ்ரேல் நாட்டுடைய பழக்க வழக்கத்தை நான் முதலாவது சொன்னேன். இயேசு கிறிஸ்து உவமை என்றால் என்ன? கதை கிடையாது, கதை இல்லை, இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி சொல்றதல்ல உவமை. ஒரு சம்பவத்தை, இதுதான் ஒரு சம்பவத்தை சொல்லி அதை போலதான் இது என்று சுட்டிக்காட்டி சொல்வதுதான், புரிய வைப்பதுதான் உவமை. வேதத்துல எல்லா வசனங்களும் நம்ம எளிதில் புரிந்து கொள்ள மாதிரி இருக்காது. எல்லா வசனங்களும் ஒரே நிலையில் எழுதப்படவில்லை. ப்ரோஸ் சொல்லுவாங்க இல்ல இங்கிலீஷ்ல, உரைநடை வாக்கியம் அல்ல, கவிதை வாக்கியங்களாக இருக்கிறது, பலவிதமான அடையாள பாசைகள் இருக்கிறது, அதே மாதிரி ஓமை பாசைகளையும் இருக்கிறது வேத வசனங்கள். அதனால எல்லா வசனங்களும் நம்ம அப்படியே புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப இங்கே இந்த சம்பவத்தில் சொல்லப்படும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்து அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ? கண்டிப்பா தேடுவா. ஏன்? அதான் சொல்ற,
ஏன்னா அந்த வெள்ளி காசுல அவருடைய வாழ்க்கையே இருக்கிறது. அந்த வெள்ளி காசு கண்டுபிடித்தாதான் அவளுடைய வாழ்க்கை, இல்லைன்னா நோ லைஃப், பினிஷ். அந்த வெள்ளி காசுக்காக இவள் இயங்குகிறாள். இப்ப திருமணம் நடக்க 2வது விஷயம். ஆனா இவளுக்கு இந்த வெள்ளி காசு இப்போது முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போனீங்க. நாமும் ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தோம், ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமா தான் இருந்தோம். ஆனா 100 ஆடுல 1 போன போல நாம் காணாமல் போனோம். அந்த விஷயத்துல மேய்ப்பனாக இயேசு, நல்ல மேய்ப்பனாக நம்ம தேடி வந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டார். ஆண்டவர் நமக்காக தேடி வந்தார். 2வது நான் ஒரு உண்மையை சொன்னேன் இல்லையா? 2 பேர், ஒரு ஆளு காணாம போயிட்டார், அவரே வந்துட்டார், காணாமதே வந்துருச்சு. இங்க இந்த உண்மையில காணாமல் போன வெள்ளி காசை நம்ம தேடணும். முதல்ல என்ன சொன்ன? ஆண்டவர் தேடி வந்தாரு. 2வது நம்ம தேடணும். 3வது காணாமல் போனதே ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைச்சோம். இன்றைக்கு ஊமை எடுக்க வேண்டால் 2வது ஊமை இல்லையா? அந்த 10 வெள்ளி காசுடைய, காணாமல் போன வெள்ளி காசுடைய ஊமையை தான் நம்ம இன்றைய செய்தியின் ஆதாரமாக எடுக்கிறோம். இதுல சில உண்மைகள், வேதத்தில் உள்ள உண்மைகள் மறைந்து இருக்கிறது இந்த ஊமையில. அதைதான் இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியில சுட்டி காட்டப் போகிறார். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிப்பாள். நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு சரி, நீங்க யாராவது இருந்தாலும் சரி, மறக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப 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 உங்களுக்கு அது வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு செய்தி முடியல அது வந்துட்டே தான் இருக்கும். இந்த வசனம் நீங்க, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுதலும் இல்லை சொன்னது மாதிரி இந்த வசனம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்போ கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்திரீ, ஒண்ணுதான், ஒரே ஸ்திரீ தான் உண்டு. இது எதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம சத்தமா வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். நான் ஏற்கனவே சொன்னோம், என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப என்கேஜ்மெண்ட் அப்படின்னா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் செயின் கொடுப்புன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல நிச்சயார்த்தம் சொல்லுவாங்க. எப்படியோ திருமணத்துக்கு முன்னாடி இது இந்த ஆளு நியமிக்கப்படும். இப்போ உள்ள திருமணங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேஷன் வேர்ல்டு. திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் முடிஞ்சிடும். சில 6 கல்யாணம் போல ஒரு 70% கல்யாணம் மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் அந்த நாட்கள் அப்படி கிடையாது. நான் ஒரு பாஸ்டருடைய மகளுக்கு வீட்டுக்கு, அவங்க மகளுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நான் எப்படியாவது நல்ல க்ளோஸ் ஆகுது எனக்கு, திருவனந்தபுரம் பக்கத்துல. சரி, நானும் போனேன். அப்பொழுது அந்த மணமகன் திருநெல்வேலியிலிருந்து அவர் ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காரு. யாருக்கு? மணமகளுக்கு கொடுக்கறதுக்காக. அன்னைக்கு 10 வெள்ளி காசு கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் ரொம்ப மாறி போயிடுச்சு. அந்த 10 வெள்ளி காசுடைய நோக்கம் இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்க. கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளை இப்போ என்ன கொடுத்தார்கள் என்று சொன்னால் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்ன பார்த்தா நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு. அப்ப நான் முடிச்ச உடனே கண்டிப்பா இந்த மணமகன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வெளியில போகும்போது, பிரதர் என்ன இந்த மாதிரி மொபைல் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அது இனிமேல் இவ என்கிட்ட தான் பேசணும்
அதுவும் வீடியோ கால் பண்ணி பேசணும் அப்படின்னு பாருங்க. இப்ப உலகம் எங்க போயிடுச்சு. ஒரு காலத்துல எப்படி இருந்த எங்கேஜ்மெண்ட் மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் உலகம் இன்னும் பயங்கரമായ முன்னேற்றத்தில் போயிட்டு அட்வான்ஸ்ட் வேர்ல்டா போயிட்டு அட்வான்ஸ்ட் பிடிக்க முடியாது உலகத்தை. கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த என்கேஜ்மெண்ட் என்பது உடன்படிக்கையின் அடையாளம். என்ன உடன்படிக்கை? இந்த மணமகனுக்கு என்று இந்த மணமகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள் என்கிறதற்கான ஒரு பந்தம், ஒரு நிச்சயார்த்தம் உடன்படிக்கை. அது உடன்படிக்கையின் அடையாளமாக தான் அந்த என்கேஜ்மெண்ட். கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அதையும் ஒண்ணு சொல்லிடுறேன்னா 12 மாதங்கள் 12 மாதங்கள் ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா 12 விதமான அனுபவங்களை இது அடையணும். 12 மாதங்களும் வித்தியாசமானவை. ஜனவரி எல்லாம் டிசம்பர் எல்லாமே வித்தியாசம். சோ அது மாதிரி பல காலகட்டங்களை கடந்து செல்ல வேண்டும். அந்த மகள் பல காரியங்களை சந்தித்துதான் திருமணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 12 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பூரணமான ஒரு அனுபவம். நம்ம இங்கே வாசித்ததுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப அந்த ஸ்திரீக்கும் இந்த பைபிள்ல நான் இப்ப வாசித்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம்? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, பெர்ஃபெக்ட் சர்ச், எந்த விதமான குறைபாடும் இல்லை, எந்த டேமேஜும் இல்லை. சொன்ன 10 வெள்ளிக்காசுல எந்த வெள்ளிக்காசுமே டேமேஜ் ஆகக்கூடாது, அதுல ஒன்னும் குறையக்கூடாது. வேதத்தில் உள்ள வசனங்களை அடுத்து சொல்றோம் பாருங்களா. அப்ப அந்த மாதிரி குறையில்லாத மகிமையுள்ள ஒரு சபைதான் ஸ்திரீ. Who is that woman? Who is that woman? யார் அந்த ஸ்திரீ? அவதான் சபை. கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளை அப்படி என்றால் மணவாளன் பார்க்க போறோம். அதுல ஸ்திரீ எத்தனை வெள்ளி காசு கொடுத்தாங்களா? 10 வெள்ளி காசு. இந்த 10 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. 7 பூரணம், 10 பரிபூரணம். சிலருடைய பெயர்கள் எல்லாம் பூரணம் பேர் போட்டிருப்பாங்க. இங்க யாரும் உண்டான்னு தெரியல. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நிறைய குறைகள் இருந்துட்டே இருக்கும், பூரணமே இருக்காது. கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளை இங்கே 10 என்கிற பரிபூரணம் இது எதை குறைக்கிறது என்றால் 10 எதை குறைக்கிறதுன்னு பார்க்க போறோம். முதலாவது அடுத்து நம்ம அடுத்த போறோம். இங்க 10 வெள்ளி காசு. வெள்ளி காசு என்றால் எதை குறைக்கிறது? அதையும் பார்க்கணும் இல்லையா? சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட பாத்தீங்களா வெள்ளிக்கொப்பான 7 தரம் 7 பயங்கரமா உருக்கி நல்ல பூரணமான நிலைமையில உருக்கி புடமிடப்பட்டு வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் இதுதான். இது உருக்கி புடமிட்டாக தந்திருக்கு ஆண்டவர். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் 10 வெள்ளி காசுனா 10 வசனங்கள்ல 10 கற்பனைகள் அடங்கிய புத்தகம். அது பூரணமான புஸ்தகம். அது எந்த குறையும் இல்லை, எந்த பழுதும் இல்லை. இனி இதை யாரும் சீர்படுத்த முடியாது. இனி திருவிவிலியம், திருமறை விவிலியம், புது விவிலியம் அப்படிலாம் ஒண்ணு கொண்டு முடியாது. ஆண்டவர் ஏற்கனவே இந்த பைபிளை ஏற்கனவே அவர் ஃபில்டர் பண்ணி தான் சரியா தான் வச்சிருக்காரு. அவை கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அப்ப இந்த பைபிள்ல மொத்தம் நமக்கு 66 ஆகமங்கள் இருக்கிறது இல்லையா? ஆமென். லேவியர் ஆகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, வாசிக்கலாமா? லேவியர் ஆகமம் 5:24 என்ன சொல்கிறது இல்லையா? வேற 15:24 ஏதோ ஒன்று அதுல இருக்கும். அந்த சமூகத்தப்பத்தினுடைய மேசை, சமூகத்தப்பம் வச்சிருப்பாங்க.
அந்த இடத்துல வாசிங்க. சமுத பத்துல அந்த மேசை இருக்கும். அந்த மேசையில மொத்தம் 12 அப்பங்கள் இருக்கும். அந்த 12 அப்பங்களை 2 சைடா வச்சிருப்பாங்க. 6 அப்பங்களை இங்க அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மேசைக்கு மேல இன்னொரு 6 அப்பங்களை இங்க அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப தூரந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? 66, 66 தான் இந்த புக்ல உண்டு. கர்த்தருடைய சொற்கள் 66 ஆகமங்கள் தான் இருக்கிறது. இதுல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 அடுக்காக தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்துதான் பைபிள். இன்னைக்கு ரொம்ப ஃபேஷன் வேர்ல்டு புதிய ஏற்பாடு கொண்டு போறாங்க. அது மட்டும் போகணும். கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 2 ஏற்பாடுகளையும் தான் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பிரமாணத்தை தந்தார். அதுதான் அன்பின் பிரமாணம். இந்த 10 கற்பனைகளையும் 2 கற்பனைகளாக மாற்றி கொடுத்தார். முதலாவது, உன் தேவனாய கர்த்தரை நேசி. அவரை எப்படி நேசிக்க வேண்டும்? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை, உன்னை போல பிறனையும் நேசி. நீ உன்னை எப்படி நேசிக்கிறையோ, சிலுவை, சில சபைகள் எல்லாம் சிலுவை வச்சிருப்பாங்கல்ல, அந்த சிலுவை நீங்கள் சிலர்லாம் சிலுவை எல்லாம் இப்போ பயங்கரமா போயிடுச்சு, ஃபேஷனா போயிடுச்சு. இப்போ சிலுவை செயின்ல போடுறோம், கையில பிரேஸ்லெட்ல போடுறோம், மோதிரம். இனி ஒரே ஒரு இடம் தான் போல பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு புதுசா ஒரு கம்பெனி கொண்டு வருவான், சிலுவை கம்பெனி. கம்பெனி சிலுவை கம்பெனி. அதுல செருப்பு, அந்த செருப்புக்கு பாட்டத்துல சிலுவை போட்டா நீ இந்த போட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு விழ மாட்டீங்க அப்படின்னு ஆடு போடுவாங்க. அது ஒண்ணுதான் நீ வரணும். அப்ப அந்த மாதிரி நினைச்சுக்கிறார்கள். அப்போ அந்த சிலுவை எதை குறிக்கிறது? அன்பின் சின்னமாக, அன்பின் அடையாளமாக அது கொடுக்கப்படுகிறது. முதல் நேர் மரம் இருக்குல்ல, மரம், நேர்மரம் எதை குறிக்கின்றால், நீ தேவனை நேசி. கிடைமட்டம் அந்த மரம் இருக்குல்ல, அது சைஸ் மாறி இருக்குமா? ஒரே சைஸ், ஒரே அளவு. இங்கேயும் இந்த சைடு லெப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே அளவுல தான் இருக்கும். இது எதை குறிக்கணும்? உன்னை எப்படி நேசிக்கிறோயோ அதே அளவு நீ பிறனையும் நேசி என்கிற அந்த ஒரு பிரமாணம் தான் அன்பின் பிரமாணம். இதுதான் நமக்கு 10 என்கிற அந்த வார்த்தையை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு 10 சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த திருமணத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அங்கே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அந்த ஊழியக்காரன் சரி, இங்கே ஆபிரகாமுடைய குடும்பம் என்கேஜ்மெண்ட் தான் அங்க பாக்குறோம். இங்க ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. அது எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, மேரேஜும் நடந்தது. அந்த அதிகாரத்தில் 2மே இருக்கு. கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரனாக குமாரனாகிய ஈசாக்கை பலியிட சொல்றாரு. அந்த மகனுக்கு 24ஆம் அதிகாரத்தில் திருமண காரியம் ஒழுங்கு பண்றாரு. சரி, இப்போ கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே பேரான குமாரன், இந்த ஆபிரகாம் சாராள் இல்ல திருமண விழாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆபிரகாமுடைய சாராளுடைய இல்ல திருமண விழா எப்படி? ஒரே குமாரன், அந்த இஸ்மாயில் விட்டுருவோம், நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தின் மகனாக ஒரே குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரே குமாரனுக்கு பெண் கொள்ளும்படி அவர் எங்க போக சொல்றாரு? 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:1. சரி, அப்படியே நீ அந்த போஸ்டனுக்குள்ள நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. நான் சுருக்கமா சொல்றேன். கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே ஆபிரகாமுடைய வீட்டுக்கு ஒரு திருமண காரியம் நடக்கிறதுக்காக, ஒழுங்குபடுத்துறதுக்காக. ஏன்னா ஆபிரகாம் அந்த ஊர்லயே ஒரு பெரிய ஐஸ்வர்யவன், செல்வ சீமானாக இருந்தான். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நிறைய மக்கள் எல்லாம் அவனை கனம் பண்ணினாங்க. அபிமெலேக் அந்த ராஜா கூட வந்து ஆபிரகாமுக்கு பயங்கரமா கனம் பண்ணியிருக்கிறார். சோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிளஸ்ஸிங் தான் ஆபிரகாம்.
இந்த ஆபிரகாமுக்கு இனி மகனுக்கு திருமணம் பண்றோம், இதுக்காக தன்னுடைய மூத்த ஊழியக்காரராகிய எலியாசார் என்கிற அந்த வேலைக்காரரை, நல்ல உண்மையும் உத்தமமான வேலைக்காரரை என்ன செய்கிறாருன்னா கூப்பிட்டு சொல்றாரு, 10 ஒட்டகங்களை கூட அனுப்பி அங்கே 10 ஒட்டகங்கள். இதுல நீங்க நீ பக்கத்துல போகக்கூடாது, ரொம்ப தூரத்துல போனோம், எங்க பக்கத்துல உள்ள பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கக்கூடாது, எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் வேண்டாம், நம்ம சந்ததியில நம்ம இனத்திலிருந்து ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இவரும் ரொம்ப தூரமா பிரயாணம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு ஜபத்தை பண்றாரு. நல்ல வீட்டுல போய் நல்லா தியானிங்க, நான் சொல்றதுல அங்க இருக்கும். அங்க ஒரு ஜபத்தை பண்றாரு. ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தின்படி நான் வந்திருக்கிறேன், எனக்கு வாய்க்க பண்ணுவீர் என்று சொன்னால் அப்படின்லாம் அங்க சொல்லி எனக்கு ஒரு பெண்ணை இதை அனுப்பி தாரும், எனக்கு நான் ஜெபம் பண்ண முடிந்த பிறகு நான் எந்த பிள்ளை ஒரு அடையாளத்தை கேட்கிறார், எந்த சகோதரி என்னுடைய ஒட்டகத்துக்கு எல்லாம் தண்ணி வர்க்குமோ அந்த பிள்ளை தான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஆண்டு கேட்டு ஜெபம் பண்ணி முடித்து முன்னாடி ஜெபம் பண்ணி முடிக்கும் கண்ணை திறந்து பார்த்த உடனே அங்க பிள்ளை வந்து. அது நீங்க எங்க இருக்குன்னு சொன்னால் 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம். சரி, 14 வாசிங்க, 15 வாசிங்க. 15. அவன் எலியாசார் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல். அவ ஏற்கனவே அவருடைய சொன்ன ஜெபமும் அவருடைய சித்தமும் கரெக்டா இருக்குது. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்குக்கு திருமணம் செய்யும்படி எலியாசாரை அனுப்பினாரோ அதே வண்ணமாக தான் நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெண் கொள்ளும்படி மணவாளனை நியமிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியில 2000 ஆண்டுக்கு முன்னாடி அனுப்பினார். அவர் சின்சியர் ஊழியக்காரர். ஆண்டவருடைய பணியை கரெக்டா அவர் சகல சத்தியத்துக்குள்ள போதித்து நடத்துகிறவர். அவர் சுயமா எதுவுமே அறிவிக்க மாட்டார். பிதாவின் சித்தம் எதுவும் அதை தான் அவர் அறிவிப்பார். அந்த பிதாவின் சித்தத்தை அறிந்த ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் தானே. ஆபிரகாமுடைய விருப்பத்தை அறிந்தவர் ஒரே ஒரு எலியாசார் தான். எத்தனையோ இருக்கிறாங்க ஊழியக்காரர். இப்போ பரிசுத்த ஆவி அந்த பூமியில ஊற்றப்பட்டு விட்டார். அவருக்கு டியூட்டி ஆரம்பிச்சிட்டாரு. ஒர்க் நடந்துட்டே இருக்குது. மணவாட்டி டிராவல் ஆயத்தம் பண்ற பணி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா மணவாட்டியோ இன்னும் ஆயத்தப்படவில்லை. உண்மையான ரெபேக்காளா இருந்தால், உண்மையான மணவாட்டியா இருந்தால் எதையுமே யோசிக்க மாட்டாங்க. நீங்க அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது லாபான வீட்டுல போய் சேர்ந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது, எல்லாம் சொல்ல முடியாது. இங்கே பார்த்த உடனே என்ன செய்யறாரு, அவர் உத்தரவுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு கலர் மாதிரியா இருக்கும். பயங்கர ஆழம், குடம் வச்சிருப்பாங்க, கீழே இறங்கி. நான் எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கிணறு பெரிய துறவு பெருசா ஒட்டி போட்டிருப்பாங்க, படியில வச்சிருப்பாங்க, கீழே இறங்கி கோரிட்டு வரணும். அந்த மாதிரி துறவு. அதுல ஒரு 10 ஒட்டகங்கள் எத்தனை குடம் தண்ணி குடிக்கும் தெரியுமா? நீ ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம ஒரு செம்பு தண்ணி கொடுக்க எங்க பயங்கர யோசிப்போம். ஒரு வழிபோக்கன் யாருன்னே தெரியாது. ரெபேக்காளுக்கு இது நம்முடைய ஜமானுடைய வேலைக்காரன் தெரியாது, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தெரியாது. ஏதோ வழிபோக்கர் வந்து இப்படி கேட்கிறாங்க, அம்மா தண்ணி குடிப்பீங்களா, ரொம்ப தூரம் வந்திருக்கிறோம். சரி ஓடி ஓடி ஓட்டு, எதுவுமே கேட்கல. நீங்க யாரு என்ன ஓடி போய் உடனே என்ன பண்ணிட்டாங்க, 10 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் மட்டும் ஒரு நேரத்துல 10 குடம் தண்ணி குடிக்குமா ஒரே வேளையில. அப்போ 10 × 10 100 குடம் தேவையாது, யாரோ தெரியாது. அப்படிப்பட்ட அந்த குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டி தான் அவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய குணநலன்கள் என்ன? பரிசுத்தத்தில் பூரணர், அன்பில் பூரணர், தாழ்மையில் பூரணர். அந்த திவ்ய சுபாவங்களை உடைய ஒரு மணவாட்டி தான் அவருக்கு வேணுமே தவிர, அளவு நமக்கு மட்டும் பயங்கரமான செலக்ஷன் பண்ணுவோம். கிறிஸ்துமஸ் எல்லாம் போனீங்கன்னா தெரியல,
அதுல நம்முடைய ட்ரெஸ் கரெக்டான அளவு கொஞ்சம் மாறிச்சுன்னா அவ்வளவுதான் ரிட்டர்ன். செருப்புல கரெக்டா 7 இன்ச்சுனா 7 இன்ச்சு தான். ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய காரியத்துல மட்டும் நம்ம அளவு எப்படி இருக்குது? கிறிஸ்தியன் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டிக்கு எபேசியர் 4:12 சொல்லுது. வாசிக்கலாம். எபேசியர் 4:12 தானே? அவர் அப்போஸ்தலரை தீர்க்கதரிசி தந்திரலாம். கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி அடையணும். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு நிறைவு, பூரணத்தை அடையணும் சபை. நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னது? சபை என்றால் என்னன்னு எனக்கு தெரியல. உடன்படிக்கை பண்ணப்பட்ட விசுவாசி தான் சபை. யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட நான் மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உடன்படிக்கை பந்தத்தில் வருகிறார்களோ அவர்களெல்லாம் சபையை அங்கங்களாய் கருதப்படுகிறார்கள். யார் இந்த உடன்படிக்கை? 1 பேதுரு 3:21 நமக்கு உடன்படிக்கை பண்ண ஆண்டவர். இன்னொரு வாசிக்கலாம், சங்கீதம் 50:5. முதல்ல 1 பேதுரு 3:21 வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. நீங்கள் பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது திருமுழுக்குன்னு சொல்கிறார்கள் தமிழ்ல. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, திரு மதிப்பு, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. சோ அப்ப அந்த ஞானஸ்நானம் பிதா குமார பரிசுத்தாவியில ஒரே ஞானஸ்நானம். கண்ட இடங்கள் எல்லாம் போய் முங்குறது அல்ல. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரே ஞானஸ்நானம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானம். எனக்கு வேலை கிடைக்கணும், இன்னும் எனக்கு திருமணம் ஆகிறதுக்காக போய் எடுக்கிற ஞானஸ்நானம் அல்ல. பாவம் மன்னிக்கப்பட்டு நான் சபையில மெம்பர்ஷிப் ஆகணும் என்ன இல்ல ஞானஸ்நானம் எடுக்கிறது. நான் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் ஆண்டவரோடு மரிக்கிறேன், நான் ஆண்டவரோடு எழும்புகிறேன், இயேசுவோடு எழும்புகிறேன் என்கிற வெளிப்பாடோடு எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க தான் உடன்படிக்கையில வர்றாங்க. மற்றவங்க உடன்படிக்கையில வரவே இல்லை, என்கேஜ்மெண்ட் நடக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுன்னா இப்ப எப்படி இயேசு கிறிஸ்து மறுபடியும் 12 மாதம் இல்ல 12 மாதம் எதுன்னு சொல்றேன் திருப்பி. அப்ப இங்கே இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தினுடைய காரியத்துக்கும் இந்த பிதாவாகிய தேவனுடைய இயேசு இந்த குடும்பத்துடைய காரியத்துக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்கிறது. அங்க ஈசாக்கு என்ன பண்றாரு என்றால் அவர் சாயங்கால வேளையில தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். பைபிள் வாசி நல்லா மெடிடேட் பண்ணி ஆண்டவரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த கேப்ல இந்த சம்பவம் நடக்குது. இப்போ என்ன பண்றாங்கன்னா ரெபேக்காளை சந்தித்த உடனே நினைச்சிட்டா 10 குடம் 100 குடம் தண்ணி கொடுத்தாள். அவளுக்கு கிடைச்சது நகை. இப்ப எல்லாம் பொண்ணு 1,27,000 எவ்வளவு போயிருச்சு நினைக்கிறேன், 30 பேர் அனுப்போம். சோ அந்த மாதிரி ஒரு பவனுக்கு அவங்க கொடுத்துற 2 கடகங்கள் நிலமா லிஸ்ட் இருக்கல, காப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, காதணி கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க நிறைய பேர் அப்ப நிறைய காப்பு காதணிலாம் அணிஞ்சிருக்கிறீங்க. முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல பாம்பளம் சொல்லுவாங்க, 2 காதலையும், ஒரு கிலோ இங்க ஒரு கிலோ இங்க ஒரு தொங்கி ஆடும். அதனால பாம்பு போல ஆடம் அது பேர் பாம்பளன்னு பேரு. சோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, கம்மல்லாம் இது போட்டிருப்பாங்க. சோ கிறிஸ்டியன் மத்திய எவ்வளவு அப்ப அப்படி கொடுத்துருக்காரு. 100 குடம் தண்ணி கூடி போனா எவ்வளவு இருக்கும்? ஒரு நாள் வேலை செய்தா ஒரு 500-1000 கிடைக்குமா? ஆனா அவளுக்கு கிடைச்சது நகை. போகும்போது வீட்டுல நகையெல்லாம் போட்டுருப்பாங்க. இது எங்க இருந்தாரையா? நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற சின்ன ஒரு ஜெபம் பண்றோம், சின்ன ஒரு காணிக்கை கொடுக்குறோம், சின்ன ஒரு காரியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு 10 மடங்கா தர்றாரு, நிறைவா தர்றாரு. அதை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. இப்ப என்ன பண்றாங்க? மேட்ரு பேசிஸ். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கரெக்ட். இப்ப எங்க முடிச்சுட்டு நேரம் என்ன பண்றாங்க? உடனே என்ன பண்றாங்க? அங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அவ கேட்கிறாங்க, எங்க கூட வர விருப்பமா? அவள் உடனே வரேன்னு சொல்லி ஏற்க போறாங்க. இப்ப எல்லாரும் உள்ள பிள்ளைகளும் ஐயா 5 மணி தான் வச்சிருக்கிறோம். யோசித்து சொல்றேன்,
என் ஹஸ்பண்ட கேட்டு சொல்றேன் பிரேயருக்கு போறதுக்கு. ஆனால் அவள் எங்கேயும் யார்ட்டும் டிசிஷன் எடுக்கல. உடனே பாருங்களேன், பாருங்க, அவள் உடனே அதுல ஏறி வந்தாச்சு. பெண்ணு விருப்பத்தை கேட்கறாங்க, ஆமா ஓகே நான் போறேன், யாரும் விசாரிக்கல, எங்க போறோம். கிறிஸ்தவனத்தோட இதுதான் ஒரு குணசாலிக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்திப்பதற்கு நாம் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்து சந்திப்பதற்கு நம்ம உரிமை இருக்கிறது. அவர்கள் ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் அவர்களோடு பேசுவதற்கும் நமக்கு எல்லா உரிமையும் மனவாட்டி உண்டு. ஒரு ரட்சிக்கப்பட்ட சபை மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச பிள்ளைக்கு தான் சபை என்று அழைக்கப்படுகிறது. அந்த சபை மனவாட்டி சபை. அந்த மனவாட்டிக்கு கர்த்தர் என்னதை கொடுத்தாரு? 10 வெள்ளி காசை கொடுத்தாரு. அந்த 10 வெள்ளி காசு தான் கற்பனைகள், வேத வசனங்கள். இந்த வேத வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யணும்? பேணி காக்க வேண்டிய வேலை, இதை பண்படுத்த வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. அந்த 10 வெள்ளி காசையும் கவனமா வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 10 வெள்ளி காசுல பைபிள் வசனங்களை கவனமா வைத்துக் கொள்ள வேண்டும். நீ என் வாக்கை உள்ளபடி கவனமாய் வாசித்து நீ அதன்படி நடப்பாயானால் நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாவாய், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கைட்டு செய்த பிரயாசம் எல்லாவற்றையும் அவன் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன். ஆனா நம்ம வாழை தான் படிச்சு வச்சிருப்போம், தலை கிடையாது. தலை என்ன சொல்லுது? நீ வசனத்தை உள்ளபடி கவனமாய் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீப் பண்ணோம், கமாண்ட்மெண்ட்ஸ். அந்த அன்பின் பிரமாணங்களை நாம் பாதுகாத்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் ஒரு நாள் இயேசுக்கு நிறுத்தப்படுவோம். நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மனவாட்டியாக கொண்டு நிறுத்துவார். அங்கே இயேசு கிறிஸ்து இப்போ இங்க இருக்கிற பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது என் மனவாட்டி உருவாவார், பரிசுத்த ஆவி அனுப்பப்பட்டு விட்டாயிற்று, எப்பொழுது என்னுடைய மனவாட்டி வரும், எப்பொழுது ரெபெக்காள் வருவாள் என்று சொல்லி அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் இயேசு. இன்றைக்கு ரெபெக்காள், அந்த ரெபெக்காள் நல்ல குணசாரியான ஸ்திரீ, நல்ல ரெடி ஆயிட்டு வந்தா. இன்னைக்குள்ள ரெபெக்காள் ரொம்ப லேட் பண்றோம். நான் யோசித்து சொல்றேன், இயேசுவே நீர் வருகிறீர், ஓகே, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டங்கள், வாழ்க்கையில நிறைய காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கிறது, அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கோம்ல, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தம். Preparation is very important in our life. ஆண்டவரை நான் சந்திப்பதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். What purpose we are gathering here? To meet God, to meet Jesus Christ. இயேசு கிறிஸ்து நம்ம சந்திப்பதற்காக தான் நமக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அதற்காக தான் அந்த ஐக்கியம், மனவாட்டி சபையாய் உங்களை எல்லாரும் கர்த்தர் ரெபெக்காளாக பார்க்கிறார். அந்த குணசாலி ஸ்திரீயை போல நீங்கள் அப்படியே கமிட்மெண்ட், ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டும். இப்ப அன்றியும் ஒரு ஸ்திரீ, மனவாட்டி சபை 10 வெள்ளி காசையுடையவளா இருந்து மணவாளன் இயேசு கிறிஸ்து நமக்காக 10 வெள்ளி காசை கொடுத்துட்டு போயிட்டாரு. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்காக 10 வெள்ளி காசு தந்துட்டு போனாரு. இந்த 10 வெள்ளி காசு நாம் கவனமாய் படிக்கணும், வாசிக்கணும், அதை புரட்டணும். சும்மா பூட்டி உள்ள வைக்கிறது இல்லை, ரொம்ப பாதுகாப்பா இருக்கட்டும். தந்தது வெள்ளி காசு ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா, அதை நான் லாக் பண்ணி வச்சிடறேன், அப்படி கிடையாது. அதை நம்ம இருதயத்துல வைக்க வேண்டும். நம்முடைய வாக்கை நான் என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதபடிக்கு. சும்மா ரூம்ல பூட்டி வைக்கிறதுக்காக எல்லாம் தந்தது. சோ அவைகளை நாம் இருதயத்தில் பாதுகாக்க வைக்க வேண்டும், அவைகளை நாம் கவனமா வைக்க வேண்டும். கவனக்குறைவு, அந்த சகோதரிக்கு கவனக்குறைவு இருந்துச்சு. அசால்ட் என்ன வந்துட போகுது, என்ன ஒரு வசனத்தை படிக்காம மட்டும் அங்க என்ன ஆக போகுது? எல்லா வசனத்தை படிச்சாதான் வருகைக்கு போக முடியுமா? ஒரு வசனத்தை படிக்காம இருந்தா ஒண்ணும் இல்லை. அப்படி அவ்வளவு அந்த அசால்ட், நிர்விசாரம். அதுலதான் ஒரு வெள்ளி காசு மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து வெள்ளி காசுன்னா உருண்டு போயிருக்கும். உருண்டு நீங்க ரூபா போட்டு 10 ரூபா 5 ரூபா தொட்டுக்கு போட்டு பாருங்க, எங்க உருண்டு. அதே மாதிரி இது உருண்டு எங்கேயோ போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? குப்பை குளத்துல போயிடுச்சு. குப்பையில போயிடுச்சு. இப்போ எண்ணி பாக்குறா, என்னடா மாசம் 12 அவன் எப்ப எண்ணி பார்த்திருப்பான், நினைக்கிறேன் 12வது மாசத்துல எண்ணி பார்த்திருப்பான். அவ்வளவு கவனக்குறை. நெருங்கிருச்சு, ஐயோ இனிமேல் மேரேஜ் நேரம் ஆயிடுச்சு, 12 மாசம் முடிய போகுது, இப்போ மேரேஜ் நடக்கும். எண்ணி பார்த்தா ஒண்ணு காணல. சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு. அது எங்கேயோ பக்கத்து குப்பை எங்க கடக்கு தேடி
அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசு உடையவளா இருந்து அதில் 1 வெள்ளி காசு காணாமல் போனால் என்ன செய்தாள்? அதான் நம்ம இன்னைக்கு சபையே மணவாட்டியாக மாற்றப்படும்படி திருமண உடன்படிக்கையில ஈடுபட்டிருக்கிற தேவ சபையே, மணவாட்டி சபையே, இன்றைக்கும் உங்களுக்கு அந்த வார்த்தை வருகிறது. 10 வெள்ளி காசை கொடுத்த ஆண்டவர் கணக்கு கேட்கிற ஆண்டவர். மறுபடியும் இயேசு வருவார். மறுபடியும் எதற்காக வருகிறார்? மணவாளனாக வருகிறார். நம்மை திருமணம் பண்ணும்படி இயேசு வருகிறார். இயேசு வரும் பொழுது நம்மகிட்ட கேட்கிற ஒன்றே காரியம், நான் கொடுத்த கற்பனையின்படி நீ வாழ்ந்தாயா? என் பிதாவின் சித்தத்தை நீ செய்தாயா என்று கேட்பா. அப்பொழுது இல்ல அப்படின்னு சொன்னால், சரி உனக்கும் எனக்கு இனி சம்பந்தமே இல்ல அப்படின்னு அந்தி கிறிஸ்து 666 முத்திரையை ஒப்பு கொடுத்துறார். அந்தி கிறிஸ்துடைய முத்திரைக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருவார். அந்த முத்திரை வாங்கினா வாழ்நாள் முழுவதும் நீ உனக்கு மேரேஜ் இயேசுவோடு நீ உனக்கு சம்பந்தமே கிடையாது. கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு போறோம். இப்ப இந்த 10 வெள்ளி காசு மிஸ் பண்ணிட்டோம், நம்ம இழந்து போயிட்டோம். நம்முடைய அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் இழந்தாங்க. ஆண்டவரை நல்ல நல்ல பிள்ளைகளை மேன்மையா வைக்கணும்னு அவர் படைச்சாரு. ஆனால் மேன்மையா இருக்க முடியல, பாதுகாக்க முடியவில்லை, தவறி விட்டோம். உண்மைதான். நம்மள அநேகருடைய வாழ்க்கை தவறி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை தவறி இருக்கிறது. கிறிஸ்தவோட உள்ள ஐக்கியம் இல்ல. தூரமாய் போயிட்டோம், எங்கேயோ போயிட்டோம், ஆழத்துல போயிட்டோம், குப்பையில கிடக்கிறோம், உளையான சேத்துல கிடக்கிறோம், பயங்கரமான குழியில கிடக்கிறோம். காணாமல் போயிட்டீங்களா? இழந்து போனதை தேடதான், அதை ரட்சிக்க தான் இயேசு வந்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் சபையில வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். இழந்து போன தேவ பிள்ளையை உன்னை தேடிதான் வந்திருக்கிறார். அந்த 1 வெள்ளி காசு, 1 ஆடு, 1 இளைய குமாரன், அதுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு குமாரன் இருக்கிறாரு, ஒரு குமாரன் போச்சுன்னு இல்லையே. ஒரு மூத்த மகன் இருக்கிறான், போதும், திருப்தியா இல்லையே. ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்வதில்லை. நம்மை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னுடைய மனவாட்டி, என்னுடைய பிதாவாகிய ஒரே பேர குமாரன் இயேசு கிறிஸ்து மனவாட்டி உருவாகும் என்று பரிசுத்த ஆவியால் கற்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மிகுந்த பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வாக்கு கதங்காத பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது என்னுடைய மனவாளனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மனவாட்டிக்கு அக்கறை இல்லையே. 10 வெள்ளி காசை பாதுகாக்க முடியல. ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை பாதுகாக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கற்பனைகள் பாரமானவர்களும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என் சுமை இலகுவாய் இருக்கிறது. 10 கற்பனைகளை 10 கட்டளைகளாய் எடுத்த 2 கட்டளைகளாய் அன்பின் பிரமாணத்துல அதுல ஒரே கட்டளை, ஒரே ஒரு வெள்ளி காசை மட்டும் நான் வாசிக்கலாமா? நேரம் ரொம்ப போயிட்டு இருக்குது. கன்க்ளூஷன் பண்ணி ஆகணும். எப்படியும் உங்களையும் இயேசுவின் திருமணத்துல ஒரு பண்ணிச்சுட்டு நான் போகணும், இல்லைன்னா என்ன விட மாட்டார் ஆவியானவர். அல்லையா? ஆமென். அப்ப இங்க கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இங்க திருமண பந்தத்துல நம்ம ஊர்ல இல்ல நினைக்கிறாங்க, ஜோடி பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? யாராவது புரோக்கர் இருந்தீங்கன்னா இருக்காங்களா? இல்ல, தெரியல. ஜோடி பார்க்கலாம் என்ன செய்வாங்க? ஜோடி பொறுத்தெல்லாம் வைக்கிறாங்க, என்னெல்லாம் வைக்கிறாங்க. இங்க ஒரு மனுஷன் நம்ம பாக்ஸ் மாதிரி கருப்பா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? இல்ல பாக்ஸ் பாத்தீங்களா? பாக்ஸ் மாதிரி கருப்பு, அவருடைய நிறம். இப்ப அவர் வந்து புரோக்கர் வராரு. புரோக்கர் வரும்போது அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஒண்ணுக்கு ஒரே கண்டிஷன், எனக்கு இந்த டியூப்லைட் மாதிரி வெள்ளையான பிள்ளை வேணும், சரியா? ஒல்லியா இருக்கணும், நல்ல ஒல்லியா இருக்கணும். இந்த 2 பிள்ளைகளை போட்டா இருந்தா மட்டும் உள்ள வர, இல்ல வெளியே போயிடும், நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு புரோக்கர்கிட்ட சொல்லிடுச்சு. புரோக்கர் எப்படியோ சரி எப்படியோ உட்காந்து தேடி பாக்குறாரு, என்ன பண்றது? இவர் சொன்ன மாதிரி வெள்ளை கலர் இருக்கா? சொன்ன மாதிரி வெள்ளை கலர் இல்லையே, இங்க போடுறதுக்கு. அப்படியே ஒல்லியா இருக்குதா? ஒல்லியும் இல்லை. அப்ப இவருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. இவர் சொன்ன மாதிரி ஒரு மனசுல கொண்டு வந்தது. ரைட், வாங்க கொடை வச்சிருக்க, பெரிய கொடை வச்சிருப்பாங்க அந்த காலங்களில். கொடையில அந்த பையனை அந்த அந்த அண்டங்காக்க சொல்லுவாங்க, அவரையும் கொண்டு போய் நேரே வா கூட்டிட்டு போறாங்க.
எங்க வயல்வெளி கூட்டிட்டு போறாரு. அங்க தூரத்துல ஒரு கொக்கு ஒத்த கால நிக்குது. சொக்கு நீ வந்து அந்த மேரேஜ் பண்ணிக்க, எனக்கு நீ சொன்ன மாதிரி இங்க ஒண்ணும் இல்லை. பேசலாம். அப்ப நமக்கு இவ்வளவு அழகான பெண் வரணும்னு நமக்கு தெரியுது இல்ல? ஏன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி பார்க்க மாட்டாரா? அவருக்கு மட்டும் நஞ்சதும் அசுத்தத்திலையும் பரிசுத்திலையும் இல்லாம பாவத்திலையும் வாழக்கூடியதை அங்க மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம், அவருக்கேற்ற நீதி அது வரணும். அதுக்குதான் நம்ம சபை, அதுக்காக தான் போதகர்கள், அதுக்காக தான் இது எல்லாமே. Everything is given to you for that purpose only. அந்த நோக்கத்துக்காக தான் எல்லாத்தையும் தந்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு என்னை அனுப்பி இருக்கிறார் ஆண்டவர். நான் வரல. போன வரும் பொழுது ஐயா தான் சொன்னாங்க, பேசிட்டு இருந்தோம். அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறுகிறது. உங்களை எப்படியாவது உங்களை எல்லாரையும் மனவாட்டியாக மாற்ற வேண்டும் என்கிறது ஆவியானவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது என்று சொல்லி. கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளை இப்போ அந்த 10 வெள்ளி காசுல ஒண்ணு காணாம போச்சுல, ஒரு வெள்ளி காசு பார்க்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் பிரமாணத்தில் உள்ள ஒரு வெள்ளி காசு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசித்து அடுத்த பகுதிக்கு போவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன செய்யுங்க? நல்ல சத்தம், அது சத்தம் குறையுது. இந்த வசனம் வேண்டாமா? பைபிள் இருந்து நிக்கிறோமா? மத்தேயு இந்த வெள்ளி காசு வேண்டாம் அப்படின்னா 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு காணாம போனா என்ன நடக்கும் தெரியலையா? திருமணம் நடக்காது, இயேசுவோட திருமணம் நடக்காது, வாழ்க்கையில யாரோட இல்ல, சாத்தானோட என்னைக்கும் நரகத்துல அவன் சீல் பண்ணி கொண்டு போயிடும். நரகத்துல வந்து வேதனைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். மத்தேயு 5:44 வாசிக்க இருக்கும். விட சத்துருக்கள் என்ன செய்யணும்? சரி, நான் நம்ம இல்லதான் நம்ம யாரதான் சிநேகிப்போம்? நம்மளை சிநேகிக்கிறவங்களதான் நம்ம சிநேகிப்போம். இது நம்முடைய பிளட்டோட ஊர்னது, இதை மாற்ற முடியாது. நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம, அதுதான் நம்மளுடைய பிளட்டோட ஊறிடுச்சு. நமக்கு ஒரு ஆள் வந்து ஒரு பவுன் தந்தா நம்ம 2 பவுன் கொடுப்போம் இல்லையா? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சோ அதல்ல, சத்துருக்கள், நமக்கு பிடிக்காதவங்க, நான் செத்தா கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லுவேன்ல அவங்க. நான் செத்தா கூட வீட்டு வாசல மதிக்க மாட்டேன். செத்தா எப்படி வீட்டு வாசல மதிப்பாங்கன்னு தெரியல. சிக்கம் செல்ல சாகும் போது அந்த கார் இப்படி கிடக்கும், அது எப்படி இப்படி ரிட்டர்ன் ஆகும் தெரியல. நான் செத்தா கூட வீட்டு வாசலை மதிக்க மாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன். எங்க முழிக்க முடியும்? கண்ணதான் மூடிடும். சிலர் கண்ணை திறந்து வச்சு சாவாங்க, அப்புறம் மூடி விட்டுருவாங்க. செத்தா கூட நான் மூஞ்சில முழிக்க, அதை சொல்லி காட்டணுமா? சொல்லி காட்டணுமா? இப்படி எல்லாம் நம்ம பேசுவாங்க எங்க ஊர்ல. உங்க ஊர்ல எப்படி தெரியல. அப்ப அவங்கள சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை அவங்கள சிநேகிக்கலன்னா இனி வருகிற கிறிஸ்துமஸ் தாண்டியாச்சு, ஒண்ணு மிஸ் ஆயிடு. அடுத்த கிறிஸ்துமஸ் அல்லது உங்க பர்த்டேல உங்களுக்கு பிடிக்காதவங்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும், சிநேக பாராட்ட கொடுப்பீங்களா? எத்தனை பேரு? மனவாட்டி ரெண்டு மனவாட்டி தான் ரெடியா இருக்கு. அப்ப மீதி உள்ள மனவாட்டிகள் சீல் அடிச்சு நரகத்தை விட்டு வேண்டியதுனா அந்த கிறிஸ்து ரெடியா காத்துட்டு இருக்கலாம். எப்படா ஆரம்பத்தில் சீல் அடிக்கலாம். சரி, ஒரு வசனத்துல ஒரு பாட்டுக்கே இது அடுத்த பாட்டை பார்ப்போம். சபிக்கிறவங்கள இது நடக்கிற விஷயமா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா இந்த காலத்துல? ஒரு சாபம் போட்டா ஒரு 10 சாபம் போட்டாதான் எனக்கு நிம்மதி. நீ வழங்காத போனா, நீ உச்சி பொட்டி போவ, நீ மண்ணா போவ, நீ வந்து சொல்லல நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. நீ அரைச்சு போயிடும், கார் அரைச்சு போயிடும். நான் காதல கேட்டிருக்கேன். சோ 10 வேர்டு சொன்னாதான் நமக்கு நிம்மதி. அப்பா 10 சாபத்தை போட்டு வந்தாதான் நமக்கு நிம்மதியா தூக்கம் வரும். பைபிள் என்ன சொல்லுது? இல்ல சபிக்கிறவர்களை அப்படி எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போறீங்க? உங்க தீர்மானத்தை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, பரலோகம் போட்டோ எடுத்துட்டு இருக்குது. இங்க வீடியோ பிடிச்சாங்களா இல்லையோ? சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாங்க. நான் ஒரு வெள்ளி காசுல ஒரு 1/4 வெள்ளி காசு கூட பண்ண முடியலையே. நான் இது ஒரு வெள்ளி காசையும் வாசிக்க விட்டோம். இப்போ சபிக்கிறவர்களை, நம்முடைய பேரே என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை, பிளஸிங் ஃபேமிலி, பிளஸிங் சர்ச், ஆசீர்வாதத்தின் சபை.
மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற சபை நீங்கள் ஆசீர்வாதத்தின் சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆபிரகாமின் சந்ததி. ஆசீர்வாதத்தின் சந்ததி, ஆசீர்வதிக்க நம்ம ஆசீர்வாதம் மட்டும் இருக்குல்ல, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற சந்ததி, சபிக்கிற சந்ததி அல்ல நம்ம. அப்போ மூன்றாவது, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யறது நடக்கிற விஷயமா இதெல்லாம்? பகைக்கிற விழுந்து கிடந்தா தூக்கி ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் பண்ணுவீங்களா? எனக்கு பிள்ளையை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண எனக்கு பைசா கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருக்கும்போது என்ன வந்து எப்படிலாம் என்ன திட்டினவன், என்னை வந்து வழங்காதன்னு சொன்ன, இவனுக்கு தேவைதான், இவனுக்கு தேவைதான். நான் அப்பவே நினைச்சேன் இவன் விழுந்து போவான், இந்த விழுந்தையா ஓ. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய கூடுமான மட்டும் நன்மை செய்யுங்க, தீமை மட்டும் செய்யாதங்க. நீ தீமை செய்யாட்ட நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, தீமை செய்யாம இருங்க. அவங்க சத்து விழும்போது சந்தோஷப்படாதுங்க. ஐயோ சந்தோஷப்படக்கூடாது, நாளைக்கு அதை விட பாதாளக்குள்ளே நம்ம விழ போறோம்னு அர்த்தம். சோ இது இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங் ரொம்ப, இதுதான் இயேசு எதிர்பார்க்கிறா. என் மனவாட்டியா வரணும் என்னன்னா இதெல்லாம் வேணும், அப்பதான் அக்செப்ட் பண்ணு சொல்லிட்டாரு, இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்படி இல்லாதவங்களை அங்க பரலோகத்துல சின்ன இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இல்லாதவங்க பூரண அடையாம அங்க கொண்டு வந்து திருப்பி வந்து லூசிபர் 2ஆம் நம்பர் ஆயிடுவான். கொரோனா 1 வந்த மாதிரி 2 வரப்போகுது. லூசிபர் 1 அடுத்த லூசிபரா மாறிடும். அதனாலதான் கரெக்டா இங்கேயே நம்மளை உருவாக்கி எடுக்கிறது, இங்கேயே நம்ம ஃபார்ம் பண்றது. இதெல்லாம் சத்துருக்கள் எல்லாம் நம்ம பகைக்காமலே சத்துருக்கள் நமக்கு நிறைய உண்டு, வருவாங்க. நீங்க யாரையுமே பகைக்க வேண்டாம், அவங்களே பகைச்சிருவாங்க. அப்படி பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும். இன்னைக்கு ஜபத்தை மாத்துங்க ஸ்டைல். அம்மாவை ஆசீர்வாதியும், பாட்டி ஆசீர்வாதியும், பிள்ளை ஆசீர்வாதியும், அதெல்லாம் மாத்திட்டு யார நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை பரியாசம் பண்ணி சிரிச்சு ஏளனம் பண்ணி உங்களை வழங்காத போவேன்னு சொன்னவங்க, நீ நாசமா போவேன்னு சொன்னவங்கள, அவங்களுக்காக ஆண்டவரே ஆசீர்வாதியும். அவங்க தென்னை மரத்துல நல்ல தேங்காய் கொல்ல காய்க்கட்டும், வரும் அந்த ஜபம். நல்ல ரப்பர் பால் வெட்டட்டும். இங்க நான் ரப்பர் தான் பாக்குறேன், அதனால ரப்பர் நான் எக்ஸாம்பிள் எடுத்தேன். சோ இந்த மாதிரி ஜபம் வர முடியுதா? வருமா? ஒரு வெள்ளி காசுக்கே இந்த நிலைமை, ஒரு வெள்ளி காசு தான். கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் அதை தேடணும். நீங்க இன்னைக்கு தேடக்கூடிய நேரத்துல, சபை இன்னைக்கு நாம தேடக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். எங்க விழுந்தாய்? வெளிப்படுத்த 2:5 என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை, எங்க அந்த வெள்ளி காசு விழுந்தது அந்த இடத்துல தேடு, அதை தேடி கண்டுபிடி. எங்க விழுந்தது அது வந்து வீட்டை தேடும் போது என்ன செய்யறா? தேட ஒரு ப்ரொசீஜர் பண்றா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னார். இனி வசனங்களை வாசிக்க நேரம் கிடைக்குமோ தெரியல, நானே சொல்லி விடுறேன். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னார். நீங்க மனப்பூர்வமாய் தேடினா, உண்மையா தேடினா கண்டிப்பா கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னார். அது எப்படி தேட வேண்டும்? தேடுகிற காலகட்டம். நம்ம இப்ப தேட வேண்டிய காலகட்டம். எங்க போச்சு? என்ன பிரச்சனை? எதனால எனக்கு இந்த வாழ்க்கையில, எதனால இந்த லாஸ், எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம் தேட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை? ஏன் எனக்கு நஷ்டம், தொழில நஷ்டப்பட்டு போச்சு? ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி அந்த காரணத்தை நாம் தேட வேண்டும். அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவம் இருக்குது. கோடரி விழுந்துச்சு யோர்தான் நதியில. கேட்கிறார், எங்க போட்டீங்க? இங்க. அங்க தேடு. கலைச்சிச்சு. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எப்படி தேட வேண்டும்? ஜாக்கிரதையாய் தேட வேண்டும். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேட வேண்டும். விளக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை விளக்க நீங்கள் அணையாம வச்சுக்கோங்க. எப்பவுமே கிறிஸ்டியன் லைஃப்ல உங்க மனசாட்சி நல்லா ஃபங்க்ஷன் ஆக மாதிரி வச்சுக்கொள்ள வேண்டும். மனசாட்சியில அசுத்தம் வரக்கூடாது. விளக்கு எரியாது. அப்ப உங்களோட வாழ்க்கையை அந்த விளக்கு, வேதத்துல நிறைய விளக்கு இருக்குதுல, ஒரு விளக்கு என்ன சொல்றது? ஆவியான ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. இயேசுவை கொண்டு வரணும் வாழ்க்கையில. அவர் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல அந்த இயேசு வாழ்க்கையில பிரகாசிக்கணும்னா என்ன வேணும்? விளக்குல எண்ணெய் வேணும்.
எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியில் உள்ள ஃபயரை ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து நாம் அதை தேடும் பொழுது கண்டிப்பா கண்டுபிடிப்பீர்கள். உங்க வாழ்க்கையில் இழந்தவற்றை நீங்கள் கண்டுபிடிக்கிற நேரம் இது. Today is a seeking day. உங்க வாழ்க்கையில் இழந்த whatever you lost, எதை நீங்கள் இழந்தீங்களோ அதை தேடக்கூடிய ஒரு நேரம் இது. ஆவியானவர் உங்களை நிரப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு தேடுங்க. ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணி இன்றைக்கு கடைசி கொஞ்ச நேரம் அதுக்காக நம்ம கொடுக்கப்படுகிறது. தேடுவதற்காக டைம் கொடுக்கிறார். எல்லாரும் தேடணும். எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில நீ இந்த நிலைமையில விழுந்தாய், எங்க பிரச்சனை, அங்க தேடுங்க. அந்த இடத்தை தேடுவதற்கு நமக்கு ஆதியாகமத்தை வெளிப்படுத்துற வரைக்கும் நமக்கு இங்க வரைக்கும் தேடலாம். தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புத்தகத்துல தேடி வாசியுங்கள். அதுல குறையாம கிடைக்கும். தேடுங்க, மனப்பூர்வமாய் தேடுங்க. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். எங்க தேடணுமா? எங்க தேடணும்? எங்க தேடணும்? டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து யூடியூப்ல தேட சொல்றாரு. யூடியூப்ல தேட வாசிங்க. எங்க தேடணும்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்க போட்டிருக்கு, வீட்டை தானே இருக்குன்னா அந்த இது எங்கதான் விழுந்திருக்கு? வீட்டுல தான் விழுந்திருக்கு. அப்ப வீடு குப்பை கோலமா நடந்திருக்கு. இந்த வீடு ஒரு சுத்தம் இல்லை. வாசிங்க. சபை தான் வீடு தான் சொல்லுங்க. கர்த்தருடைய சபையில வந்து முழங்கால் படிட்டு ஒன்னு அறுக்கிட்டு, யூடியூப் முன்னாடி இல்ல, வாட்ஸ்அப்ல போய்த்தாடுறீங்க. அப்படி எந்த இடத்துல விழுந்தாய் அந்த சத்தியத்துக்கு ஆதாரமா இருக்கு. வாசித்தீங்களா? அது சத்தியத்துக்கு ஆதாரமான தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீட்டுல நீ தேட வேண்டும். நீ உள்ளமாய் அந்த வீட்டுக்குள்ள வீட நீ சுத்திகரிக்கணும். உள்ளமாய வீடு வந்து நிறைய இருக்கு, அசுத்தம் அடைந்திருக்கிறது. குப்பை கோலங்களாக. இந்த குப்பை கோலங்கள் என்பது கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், சத்தியம் இல்ல, அசத்தியம். கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வரும் என்று சொன்னார். கட்டுக்கதைகளுக்கு இன்னைக்கு செவிசாய்க்கிறார்கள். எங்கெல்லாம் கதை சொல்றாங்க அங்கெல்லாம் தேடி தேடி ஓடுறாங்க. குப்பை கோலத்துலதான் போடுறீங்க. ஆனா தேட வேண்டியது நீ குப்பை இல்ல. குப்பையை தேட போகக்கூடாது. முத்து, அந்த வெள்ளி காசை தேடு, சத்தியத்தை தேடுங்க. அநேக வாழ்க்கையில் அநேக கட்டுக்கதைகளும் தேவையில்லாத ஆகாத சம்பாசனைகளும் எல்லா உலக கவலைகள், லௌகிக பாரம் இதெல்லாம் அமைக்கி போட்டது. அவன் வாழ்க்கையில தேட முடியாத அளவுக்கு, செயல்பட முடியாத அளவுக்கு ஆக்கி இருக்கிறது. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். விளக்கை கொளுத்துங்க. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கொண்டு வரங்க. விளக்கு ஆட்டுக்குட்டியான இயேசு. அந்த பரிசுத்த ஆவியை என்ன நீங்க எரிஞ்சு எப்பவும் ஆவியில நிறந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இழந்து போனதை இன்றைக்கு கர்த்தர் விட்டு தர வல்லவராக இருக்கிறார். ரைட் நவ். இன்றைக்கு நீங்களை தேடுகிற நேரமாக இருக்கிறது. தேடுகிற நேரமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் ரொம்ப கவனமாய் தேட வேண்டும். ஏன்னா அது டேமேஜ் ஆகக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த வசனங்களை ரொம்ப கவனமாய் வாசிக்க வேண்டும். சும்மா ஏனதான கதையை போல வாசிக்க கூடாது. அதை மெடிடேட் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். இதுல சொல்றது உண்மையா இல்லையா என்று சொல்லி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தத பிரயோகப்பட்டார். அதே போல நாம் தேவதர்சனம் ஆராய்ந்து பார்த்து நல்ல அதை நம்ம உணர்ந்து படித்து தேடும் பொழுது எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள் நமக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு கூட திருமணம் நடப்பதற்காக 12 மாதங்கள் என இதை குறிக்கிறது என்றால், சபையானது பல காலகட்டங்களை தாண்டி செல்ல வேண்டும், பல சோதனைகளை சந்தித்து செல்ல வேண்டும். ஜனவரி அல்ல, பிப்ரவரி சீசன்ல மீன் வருது இல்லையா, சீசன்ல மாம்பழம் வருது இல்லையா, இதே மாதிரி சீசன் கிறிஸ்தவ வாழ்க்கையில பல காலகட்டங்களை நாம் தாண்டி செல்ல வேண்டும். தாண்டி சென்றுதான் ஜனவரியிலிருந்து டிசம்பர் தாண்டாதான் அடுத்த ஜனவரி வரும். அவ்வளவு 12 மாதம் என்பது எதை குறிக்கிறார்? நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, அல்லது நம்முடைய பிறப்பு முதல் நம்முடைய மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இயேசுவோடு உடன்படிக்கை பண்ற நாளிலிருந்து, ஞானஸ்நான நாளிலிருந்து இயேசுடைய வருகை வரைக்கும் 12 மாதங்களை குறிக்கிறது. சபை சந்திக்க வேண்டும். 12 இது வேண்டாம், இந்த சோதனை வேண்டாம், இந்த பிரச்சனை வேண்டாம் என்று ஒதுங்கக்கூடாது. எல்லாத்தையும் சந்தித்து அத்தனை சோதனைகளை தாண்டி ஜெயித்து இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படுவார். அந்த நாள் நாம் இயேசுவை முகமுகமாய் சந்திக்கிற அந்த வாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவருடைய அழைப்பு கொடுக்கிறார். அதற்காக தான் உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக உங்களை கர்த்தர் அழைக்கிறது. பரம அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. உங்களை தேடும்படி சொல்றார். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே
இருந்த இடத்துல கண்களை மூடி நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து கொள்ளுங்கள். உங்களையே நீங்கள் சோதித்தறியுங்கள். என்ன நிலைமையில நான் வளர்ந்தேன், என் வாழ்க்கை இந்த மாதிரியான சூழலுக்கு ஆண்டவரோட பந்தம் இல்ல, ஆண்டவரோட ஐக்கியம் இல்ல, உறவுல நஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, நிம்மதி இல்லை, நான் இன்னைக்கு மரித்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன் நிச்சயம் இல்லை, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தாலும் இயேசு சந்திப்பேன் ஒரு நிச்சயம் இல்லை, என்னை மன்னியும், நான் குறைபட்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஏதோ விஷயத்தில் நான் என்னை இழந்திருக்கிறேன், ஏதோ விஷயத்துல அந்த எந்த விஷயத்தில் இழந்தா என்பதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரம் ஆண்டவர் கொடுத்த கிருபை எங்கே கேட்கிறார். எவ்வளவு கிருபைகளை உங்களுக்கு கொடுத்தார், எவ்வளவு தாளந்துகளை கொடுத்தார், அபிஷேகம் எங்கே, மரங்கள் எங்கே, வரங்கள் இதெல்லாம் நஷ்டப்பட்டு போய்கிட்ட ஆண்டோடைய வசனங்களை ஃபாலோ பண்ண முடியல பிரதர், என்னால ஒரு ஜெய ஜீவன் பண்ண முடியல, காரணம் விளக்கு இல்ல, அபிஷேகம் இல்ல. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Today is a day to receive the power of Holy Spirit. இன்றைக்கு இந்த நேரம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். வாக்குகளை அந்த பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து உங்களுக்காக ரொம்ப பிரயாசத்தோடு அவர் தேடி கண்டுபிடிக்க வைப்பார். தேடுங்கள், கண்டிப்பா கண்டடைவீர்கள். வேதம் சொல்லுது மத்தேயு 7:7 தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொன்னார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அவருடைய பரம ராஜ்யம், அவருடைய உன்னத ராஜ்யம், அந்த மேன்மையான ராஜ்யம், அது பளிங்கு கோப்பான ராஜ்யம், அது முன்னிலை போல பிரகாச ராஜ்யம், அதுல பொன்தள வீதி, அந்த ராஜ்யத்தை அதுதான் மணவாட்டி ஆகிய சபையை காமிக்கிறாரு. ஒரு ஸ்திரீ அந்த ஸ்திரீயை காமிக்கல. அந்த யோவான் கூட பார்க்கிறாரு ஒரு ஸ்திரீயை போல வருவாள் என்று சொல்லி. ஆனால் யோவானுக்கு இயேசுடைய இதயத்தோடு போய் கேட்ட யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, ஓ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவோட மணவாட்டியை நான் காமிக்கிறேன் சொல்லி அங்கே ஒரு பெரிய பட்டணத்தை காமிக்கிறார். அங்கே ஒரு புதிய என்ற பரிசுத்த நகரத்தை காமிக்கிறார். நீங்கள் கர்த்தர் பரிசுத்தவான்களோடு ஒரு நகரமாக பார்க்கிறார். You are the great city of God. உங்களை ஆண்டவர் பெரிய பட்டணமாக நிலையில கொண்டு வர போகிறார். நீங்கள் எருசலேமை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து என்னை அத்தன் மணவாட்டி ஆக்கினதோம் என்று, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து என்னை அத்தன் மணவாட்டி ஆக்கினதோம் என்று தந்தாரை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தாரை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு ஆனந்தம் ஆனந்தமான கரியதோ மிக மிக விந்தையாய் கரியதோ நன்மை மிக மிக தந்தாரை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தாரை துதிப்போமே. கன்னிமாரே காரக்கும் அடித்து பூசித்து உய்யார் கன்னிமாரே. நிந்தையாய் நமக்கு ஆனந்தம் ஆனந்தமான விண்ணர் கரியதோர் நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு ஆனந்தம் ஆனந்தமான விண்ணர் கரியதோர் நன்மை மிக மிக தந்தாரை துதிப்போமே. திருச்சபையோரே கடி பாடி பாடி தந்தாரை துதிப்போமே. தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து சீயோனே. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டி ஆட்டில் ஒரு சேர்ந்து சொல்லுவோம். ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மணவாட்டி ஆக்கியதோ தந்தாரை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தாரை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே உன் அலங்கார உன்னி படித்து படித்து சிங்கார கன்னிமாரே
மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி என்று பணிந்திட மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏந்தி பணிந்திட தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே நரிமாடி தந்தானை துதிப்போமே. அந்த நேரம் இது ஆண்டவர் நேரத்தை நம்ம தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். பெற்றுக்கொள் இந்த வேளையில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லாரும் கரங்களை தட்டி ஆவி நிறைந்து ஆமென் தேவனுடைய வல்லமையினால அபிஷேகத்தினால இத்தனை வாழ்க்கை இழந்து போன நன்மைகளை கர்த்தர் இன்றைக்கு தருகிற நேரம். உங்கள் வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதங்களை இழந்து போனது தேட ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இழந்து போன காரியங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு பரிசுத்தாவியானவர் தந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தாவியுடைய உதவியோடு ஒத்தாசையோடு உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில மேல்மையான அனுபவங்களை இழந்து போயிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையானவர்களை இழந்தீர்களோ கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனவைகளை தருவதற்காக இழந்து போனதை விட்டு தருவதற்காக இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவர் நமக்காக பரிசுத்தாவியை தந்து நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போகிறார். அந்த நேரத்தில் நம்மளை அலங்கரித்து அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி அவருடைய நிறைவான வளர்ச்சி அடையத்தக்கதான அளவில் பரிசுத்தாவை நம்மளை உருவாக்கி நம்மளை சீர்படுத்தி நம்மளை சிறப்படுத்தி நம்மளை மேன்மையாக்கி நம்மளை அவருடைய அந்த வளர்ச்சியின் அளவு தருத நம்மளை பெர்ஃபெக்ட் ஆகி பரிபூர்ணமாய் மாற்றி அவர்களை சமூகத்தில் அவர்கள் முன்னமாக நிறுத்திக் கொள்ள வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இந்த பரிசுத்த நிறைவாய் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, வருகை இயேசு வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. இவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறது. அந்த 12வது மாதத்தில் நம்ம டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் இயேசு வருகிற நேரம் நெருங்கி விட்டது. மணவாளன் வருகிற நேரம் நெருங்கி விட்டது. அவர் இது வாசல் வந்து விட்டார். 10 கன்னிகள் 5 கன்னிகள் விளக்கில எண்ணெய் இருந்ததை போல இன்றைக்கு உங்களை 5 கன்னிகளாக பார்க்கிறார். உங்களுடைய விளக்குல எண்ணெய் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், எரிந்து கொண்டிருக்கட்டும். எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த அபிஷேகத்தை அனல்முட்டி எழுப்பி விடுங்கள். அபிஷேகத்தை நிரம்பி உங்களுடைய அபிஷேகத்தை நிரம்பி அனல்முட்டி எழுப்பி விடுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கர்த்தர் மனவாட்டியாக அலங்கரிக்க போகிறார். அவருக்கேற்ற பரிசுத்தம், அவருக்கேற்ற தாழ்மை, அவருக்கேற்ற கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட குணநலங்களை அலங்காரமாக அணிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவோடு கூட முகமுகமாய் சந்திக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்தில் நாம் சேருவோம். அவருக்காக நம்ம இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அவரை நம்ம முகமுகமாய் சந்தித்து இயேசுவே மணவாளனே எனக்காக இதெல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லி அவரோடு அவரை கட்டி அணைத்து ஒத்தல் செய்கிற ஆனந்த பாக்கியத்துக்காக ஹல்லேலூயா இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்காக உங்களை விசேஷமாக உங்களை கர்த்தர் சபையில கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் கர்த்தர் மனவாட்டியாக மாற்றி ஒரு ஆத்மா கூட மிஸ் ஆகக்கூடாது, ஒரு ஆத்மா கூட தவறக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே எல்லாரையும் இருக்கும்பொருளாக வல்லவோ நீர் ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே ஒரு மனுஷன் ஒரு ஆண்டு கூட தவறி போனால் அந்த ஆட்டையும் தேடி கண்டுபிடிக்கிற அவ்வளவு பெரிய அவ்வளவு தாழ்மை உள்ள அவ்வளவு ஆண்டவரை பாசம் உள்ள அன்புள்ள இயேசு அல்லவோ இந்த வேளையில் இந்த சபையில ஒரு ஆத்மா கூட தவறி போகாதபடி எல்லாரையும் மீட்டுக் கொள்ளும்படியாய், எல்லாரும் ராஜ்யத்தின் புத்திரரை மாற்றும்படியாய், ராஜ்யத்தின் அவகாசிகளை மாற்றும்படியாய், ராஜ்யத்தினுடைய மேன்மையை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதற்காக இந்த பணியை சபை போதகரையும் அவருடைய மகன் மருமகளையும் செய்து மேம்படுத்துகிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாடுகிற பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க. எப்படியாவது மனவாட்டி உருவாக வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் கொண்டு ஆண்டவர் இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டு வருகிறேன். இந்த சபையில ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே இந்த நாளில் இருந்து ஒரு பெரியதான ஒரு மாற்றத்தை அடைவார்களாக. இவருடைய வாழ்க்கையில இழந்து போன நன்மைகளை இன்றைக்கு பெற்றுக் கொள்வதை மாறட்ட மாட்டவரே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி கொடுப்பீராக. எந்த வாழ்க்கை எந்த இடத்துல விழுந்தார்களோ அந்த இடத்தை சரியாக கண்டுபிடித்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்து அவருடைய மனவாளன் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுகிற நேரம் ஒவ்வொரு தேவர்களும் மகிழ்ந்து கலிகுற அப்படி பெரிய பாக்கியத்தை பற்றி மகிழ்ந்து கலிகுற பண்ணி ஜெபிக்கிறோம். மகிழ்ந்து கலிகுறவர்களாக இவர் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போவதாக, இவர்கள் வேதனைப்பட்டு கலங்கிற நாட்கள் போதுமானவரே இவருடைய வாழ்க்கையில் துன்பங்களுக்கு சரியாக இவர்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க நேரம் வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிழ்ச்சியின் அனுபவத்தினால் நிறைக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.